அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஜூன் 29ஆம் தேதி நம்மளுடைய கட்டண பயிற்சி துவங்குகிறது. இதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் செய்யுங்க. 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் பதிவு செய்து தகவல் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கட்டண பயிற்சியில் இணைவதனால் உங்களுக்கு பயன் உள்ளதா அப்படின்னு கேட்டால், எந்த கட்டண பயிற்சியிலையும் சரி, யார் சும்மா சொல்லி கொடுத்தாலும் சரி, யார்கிட்ட கட்டணம் செலுத்தி நீங்கள் பயின்றாலும் சரி, உங்களுக்கு என்று ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்க தனித்திறன் கண்டிப்பாக வேணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம எந்த கட்டண பயிற்சியும் சரி, யாராச்சும் சும்மா கட்டணம் இல்லாமல் சொல்லி கொடுத்தாலும் சரி, அது பயனற்றது. இப்போது நம்மளுடைய கட்டண பயிற்சி உங்களுக்கு மதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், நான் ஒரு வைரக்கல்லை தூக்கி உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா, அது வைரமாக நீங்கள் நினச்சி அதை பார்த்தா மட்டும்தான் அதற்கு மதிப்பு இருக்குது. நான் கொடுத்தது வைரம்னு தெரியாமல் அது ஒரு வெறும் கல் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அதுக்கு மதிப்பற்றது. அதனால் அவர் பார்வையில் வைரம் என்று பார்ப்பவர்களுக்கு அது மிக மதிப்பு வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கும். வெறும் கல் என்று பார்ப்பவர்களுக்கு அது மதிப்பற்ற பொருள். அதனால் கட்டண பயிற்சி, நம்மளோட கட்டண பயிற்சி மதிப்பு இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கென்று ஒரு தனித்திறன் எடுத்து அதை உங்களுக்கு வாய்ப்பாக மாற்றக்கூடிய திறன் இருந்தால் மட்டும்தான் இந்த கட்டண பயிற்சி உங்களுக்கு பயன் தரும். அதனால் கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள், தனித்திறன் உங்களுக்கு நான் கொடுக்குற ஹிண்ட்டில் வச்சு நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கென்று ஒரு தனித்திறனை வளர்த்தி கொள்ள முடியும் அப்படின்னா உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல பை பண்ணுங்க, இந்த இடத்துல செல் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லித்தர மாட்டோம். நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் இப்படி தான் பின்பற்றணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி நம்மக்கிட்ட இல்லை. பங்கு சந்தையில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த, என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் இதில் இணையலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எங்களோட ரெஃபரலில் உங்களுக்கு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நம்ம லிங்க் கொடுத்துருக்குறோம். மறைமுகப்பு சப்போர்ட்னு என்ன, அது நம்மளே சொல்லியிருக்கோம். நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுல ஒரு புரோக்கரேஜ் வரும். அந்த புரோக்கரேஜில் ஒரு பங்கீடு ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு அந்த நிறுவனம் வழங்கும். அதற்காகத்தான் அதை சொல்கிறோம். விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் துவங்கலாம், விருப்பம் இல்லாதவர்கள் துவங்க வேண்டாம். கட்டாயம் கிடையாது, அது அவரவர் விருப்பம். ஓகே, காணொலிக்குள்ளே போகலாம். நேற்று பேங்க் நிஃப்டியில் நடந்தது இன்றைக்கி நிஃப்டியில் நடக்குமா? ஏன்னா அதற்கு முந்தைய நாள் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நம்மளுக்கு கால் சைடு இம்ப்ளைடு வாலிட்டி குறைவாகவும் புட் சைடு இம்ப்ளைடு வாலிட்டி ஜாஸ்தியாக இருந்தது. அதனால நேற்று பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு மூமெண்ட் ஆச்சு. நிஃப்டிலையும் அதே குறிப்பில் முடிஞ்சிருக்கு. அதனால் ஆய்வு பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ எப்போதுமே பிரேக் அவுட், எஸ்டர்டே ஹையோ எஸ்டர்டே லோவோ பிரேக் பண்ணாதான் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அப்போ அந்த பிரேக் அவுட் ஆகும்போது இதற்கு உண்டான மதிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருந்தோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்றைய ஹை 23,664, நேற்றைய லோ 23,412. அப்போ இதற்கு பார்த்தீங்கன்னா 150 புள்ளிகள், 250 புள்ளிகள், 250 புள்ளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 125. அப்போ 23,540 அப்படிங்கிறது ஒரு முக்கிய இடமா நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நேற்றைய ஹையும் பிரேக் ஆகலை, நேற்றைய லோவும் பிரேக் ஆகலை. அப்போது இதற்கு இன்பிட்வீன் அப்படிங்கும்போது அதற்குண்டான வாய்ப்பு குறைவு தான். அப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், ஐடிஎம் ஆப்ஷனே டிகே ஆனதுக்கப்புறம் தான் ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க. அந்த ஐடிஎம் ஆப்ஷனே என்ன அப்படின்னா, மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 23,586. இந்த நேற்று க்ளோசிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 23,516. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 23,400 கால். ஏன் 23,400 கால் எடுக்கிறேன் அப்படின்னா அதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா 23,500 கால் 500 புட்டோட ஸ்ட்ராடல் நேற்று இருந்தது. அந்த 23,500 புட் அண்ட் கால் இம்பேக்ட் ஜோனில் இருந்ததுனால அதை நம்ம பார்க்குறோம். 23,500 23,500 கால் நம்மளுக்கு நேற்று முடிவுற்ற விலை 77 ரூபா. அப்போ 23,577, இவங்க 72 ரூபா, 23,428. இது புட் செல்லர் பயப்படுற இடம், இது கால் செல்லர் பயப்படுற இடம்.
அப்போ அதனால் 23,400 இருந்து 23,600 அப்படிங்கிறது ஒரு இம்பேக்ட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி ஓப்பன் ஆனதே நம்மளுக்கு வந்துட்டு கால் செல்லர் பேனிக் ஆகிற இடத்துல தான் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் ஓப்பன் நியர் ஹையாக இருந்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காலையில் ஓப்பன் நியர் ஹை பாருங்கள், அங்கிருந்து மார்க்கெட் உடனே இறங்குனாங்க. எது மட்டும்னா புட் செல்லர் பேனிக் ஆகிற இடம் வர, ஏன்னா நம்ம 23,428 சொன்னோம். அப்போ அந்த இடத்து மட்டும் வந்துட்டு அங்கிருந்து மார்க்கெட் வந்துட்டு 23,540 ஸ்டேபிள் பண்ணாங்க. எதுனா நேற்றைய ஹை நேற்றைய லோவோட மிட் பாயிண்டில் மார்க்கெட் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஏற்றம் கொடுத்து திருப்பி மார்க்கெட்டை வந்து ஃப்ளாட்டாக முடிச்சிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல கால் செல்லர் புட் செல்லர் ரெண்டு பேருமே பயப்படல. அப்போ இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து டிகே பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பாக கொண்டு போனாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு வந்துட்டு புட் சைடே தான் நம்மளுக்கு அதிகமாக இருந்தது, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ அடுத்த வணிகம் அடுத்த கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தா அதுவும் 23,500 கால் 500 புட்லேயே ஸ்ட்ராடலில் வச்சுருக்காங்க. அடுத்தது 24,000 கால் 23,600 கால் 23,800 கால், அப்புறம் 23,600 புட் 22,500 புட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இந்த 24,000 கால் 23,500 கால் இதெல்லாம் அதிகமான வணிகம் நடைபெறதுனால ஏதேனும் பிரேக் அவுட் ஹை பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம், இந்த வணிகத்திற்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்தால் 23,624 23,664க்கு மேலே வணிகம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா சந்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம். அப்போ 23,500 புட்டோட ஹை 200 ரூபாய். அப்போ 23,300 23,500 கால் 225 ரூபாய் 23,725 இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பேக்ட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. அப்போ இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்மளுக்கு ஆப்ஷன் செயினில் நம்ம பார்க்க வேண்டியது வந்துட்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பார்த்திங்கன்னா இதுவும் குறைவாக இருக்குது. அப்போ இந்த குறைவாக இருக்கும்போது ஒரு பிரேக் அவுட் கிடச்சதுன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோ இம்பேக்ட் நடக்கும், ஒரு ஃபாஸ்ட் இம்பேக்ட் இருக்காது. ஒரு ஃபாஸ்ட் இம்பேக்ட் இல்லாத இடத்துல நம்ம ஒரு ட்ரேட் பண்ணோம்னா ஒரு ப்ராஃபிட்டில் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் போகுமா போகாதா அப்படிங்கிற மாதிரி வேகம் இல்லாத இடத்துல போனோம்னா நம்ம வந்துட்டு பயந்து ஒரு வர்த்தகம் பண்ணக்கூடிய வாய்ப்பாக அமையும். அதனால தான் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கிறது வந்து கொஞ்சம் சற்று நெருடலாக பார்க்கப்படுகிறது. அதே போல் டைம் வேல்யூ அப்படிங்கிறது இப்போ வந்துட்டு கால் சைடு இருக்குது. அப்போ கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சந்தை ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் என்னென்னா ஒரு கேப் அப் இருக்கலாம், இல்லை சந்தை இறங்கினாலும் யூட்டர்ன் அடித்து மேலே போகிறக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. 80% வந்துட்டு நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து மேல் நோக்கி போகிறக்கான வாய்ப்பாக இருக்குது. 20% சந்தை என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ கால் சைடு நம்மளுக்கு வந்துட்டு டைம் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதுனால சந்தை மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ், சந்தையில் என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் நீங்கள் உற்று கவனிக்க வேண்டிய சான்சஸாக இருக்குது. அதனால் இதனை ஆய்வு செய்து முடிவு செய்யுங்கள். யார் சொல்வதனாலும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வின் பண்ண முடியாது, வெற்றி பெற முடியாது. அதை உணர்ந்து நீங்கள் எப்போ செய்யலாம், உங்களோட கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், உங்களோட மைண்டு கேம், எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் போது நீங்கள் வெற்றியாளராக இருப்பீங்க. எல்லா வாய்ப்பையும் வெற்றியாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பங்கு சந்தையில் நீண்ட நாள் வியாபாரம் செய்ய முடியாது. அதனால் வந்து உங்களுக்கென்று ஒரு தனித்திறனை உருவாக்கி கொள்ள முயற்சி செய்யுங்கள். யாரிடமும் இது சரியா தவறா என்று கேட்காதீர்கள். ஏனென்றால் இது வந்து ஒரு கலை. அந்த கலையை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான், ஒரு கிரியேட்டிவிட்டிங்கிறது உங்கள் கிட்ட இருக்கணும். அந்த கிரியேட்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எப்போதுமே நிலைக்க முடியும் அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.